நம்ம யூகா வந்துருவா, நம்ம சிறுகி இருப்பாங்க. 2 பேருமே ஒண்ணா நின்னு சண்டை போடும்போது, அந்த கெல்ட்டு பையன்கிட்ட பயங்கரமா சண்டை போய்க்கிட்டே இருக்கும். 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் அந்த கெல்ட்டு பையன் அவனோட அந்த கர்ஸ் ஸ்பிரிட்ட யூஸ் பண்ணி ஊசிய எடுத்து யூகாவோட முதுகுலயே குத்திருவான். இந்த பக்கம் நம்ம சிறுகிக்கும் வயித்திலேயே ஊசிய வச்சு குத்திக்கிட்டு, அவனோட அந்த சிகிகாமி அந்த கர்ஸ் ஸ்பிரிட் கிட்ட போயிட்டு, "தம்பி உங்களுக்கு அனுபவம்லாம் பத்தாது. நான் பயங்கரமா சண்டை போடுவேன். வித்தக்காரன்டா நான். தையும் தச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேசிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற இடமே வித்தியாசமா மாறும். எல்லாமே காத்துல பறந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா, அங்க மாருவ உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. மாரு அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை சுத்தி பொருள்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த கெல்ட்டு பையன் நம்ம மாருவ பார்த்து, "யார்றா அவன்? என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாரு எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருப்பான். அவனோட 2 கண்ணையும் மூடிட்டு நெத்திக்கண்ணை மட்டும் லைட்டா தொறப்பான். லைட்டா தொறந்துட்டு இருந்தவன் பட்டார்னு தொறப்பான் பாருங்க. அதுல அந்த கிழவனுக்கு, "ஐயையோ என்னடா இது? ஒரு மாதிரி ஆகுது எனக்கு, கண்ணெல்லாம் கூசுதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊசியை வச்சு அவன் கையிலே குத்திக்குவான். அப்படி பட்டார்னு வருவான் பாருங்க மாரு. அவன் கையில கல்லை எடுத்து அடிப்பான் ஒரு வீசு. அதை அந்த கெல்ட்டு பைய ஊசியை வச்சு தடுக்கலாம் போகும்போது, அந்த கல் அவன் மேல அடிச்சு சும்மா பறந்து போவான். அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது பட்டார்னு அவன் பின்னாடி போய் மாரு அவனை மிதிப்பான் பாருங்க. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் பறந்து போயிட்டு அப்படியே லேண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது, அங்க நம்ம மாரு உள்ள வந்து நிப்பான் பாருங்க. சுத்தி பேஸ்கெட் பால் எல்லாத்தையுமே பறக்க விட்டுட்டு இருப்பான். அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி சும்மா வெறித்தனமா இருக்கும். இங்க மாரு அவனோட கர்ஸ்ட் எனர்ஜியை கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கத அவனோட பிரதர் கிராஸ் கண்டுபிடிச்சிருவான். டே மாரு, எனக்கு இது முன்னாடியே தெரியும்டா, உனக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. இப்ப நீ உன்னோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்ட. இப்ப நீ மனுஷங்களுக்கு எதிராக மாறிட்ட அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. நான் மனுஷங்களுக்கு கூட வார தொடங்க போறேன். அப்படி தொடங்குனா நம்ம பக்கத்துல இருக்கிறது டெபூரா அப்படின்னு தலையில கொம்பு வச்ச ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவனை சொல்லிட்டு இருப்பான். அவன் நம்ம கூட இருக்கான். நம்ம கூட அவன் இருக்க வரைக்கும் நம்மளை யாரும் தோக்கடிக்க முடியாது. நீ எப்படி மனுஷங்களுக்கு எதிராக மாற போற, நான் பார்த்துட்டு தான்டா இருக்க போறேன் அப்படின்னு அவனோட பிரதர் கிராஸ் மனுஷன் கூட சண்டை போடுறதுக்காகவே விறுவிறுப்பா ஆர்வமா இருக்கான். இந்த பக்கம் நம்ம மாறு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நெத்திக்கண்ணை திறந்து சுத்தி இருக்க பேஸ்கெட் பால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது, அந்த கழட்டு பையன் மாறுவை பார்த்து, "ஏ தம்பி, நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தனை பார்த்து தான் பயந்தேன். அவனை மாதிரியே தான்டா நீ இருக்க" அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம யூஜி இத்தாதோரியை டீஸ் பண்றாங்க. அப்படின்னா நம்ம யூஜி இத்தாதோரி திரும்ப வர போறாங்க. இவ்வளவு சீக்கிரமா நம்ம யூஜி இத்தாதோரியை டீஸ் பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. யூஜி இத்தாதோரிக்காக பயங்கரமா வெயிட்டிங். நீங்களும் யூஜிக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்படி அந்த பக்கம் மாறு சண்டை போட ஆரம்பிப்பான். அவன் கிக் விடுவான் பாருங்க. அந்த கிக்கை டாஜ் பண்ணிட்டு அந்த கழட்டு பைய ஊசி வச்சு குத்த போவான். அந்த ஊசியை அப்படியே கையாலேயே பிடிச்சிட்டு நவுட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரே மிதி அடிச்சு அடியில பறந்து போய் நிப்பான் பாருங்க. பவர் சும்மா வெறித்தனமா இருக்கும். எங்கடா போனா மாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழட்டு போய் முழிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம மாறு பேஸ்கெட் பாலை கையில வச்சுட்டு அவனுக்கு பின்னாடி வருவாங்க பாருங்க. செம்ம ஸ்பீடா. யாராவே பின்னாடி வந்துட்டானா சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த பாலை வச்சு அவனை மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சது மட்டும் இல்லாம சும்மா மல்டிபிள் பஞ்சு படப்படம் குத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. மூஞ்சிலே அடி வாங்கி அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து விழுவான். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்தவன், என்னடா அது, இவனடா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில இருந்து அப்படி தாவி மேல வருவான் பாருங்க. அப்படி அவன் தண்ணியில இருந்து தாவி